ஹாய், வெல்கம் டு சாமஸ் ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம வந்து மட்டன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். 1/2 kg மட்டன் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து வறுக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். வதக்கி அரைக்கிறதுக்கு தேவையானதெல்லாம். கொஞ்சம் வெங்காயம், சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். என்கிட்ட இங்கே சின்ன வெங்காயம் கிடைக்கல, அதனால பெரிய வெங்காயம் தான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/4 மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் தேங்காய், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் கசகசா எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நம்ம வந்து வறுத்து அரைச்சிடலாம். அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி, பச்சை மிளகா, மசாலா, இதோட நம்மளுக்கு வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இதெல்லாம் தேவை. இப்போ ஃபஸ்ட்டு வதக்கிறதெல்லாம் வந்து வதக்கிடலாம். அதுக்கு கொஞ்சமாக வந்து எண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் காயட்டும். அதில் 1 ஸ்பூன் வந்து சோம்பு, சீரகம், கசகசா, தேங்காய், வெங்காயம் இது எல்லாத்தையும் வதக்கிடலாம். வெங்காயம் வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். அதை இப்போ இது வதங்கிடுச்சு. இது ஆறுனோடனே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அது ஆறுறதுக்குள்ளேயும் வந்து குழம்புக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சோன்னு இந்த கரம் மசாலெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் வந்து ஃபஸ்ட் கடுகு போட்டுக்கலாம். இப்போ கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கரம் மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே போட்டுடலாம். ஏலக்காய், ஸ்டார் பூ, பட்டை, கிராம்பு, இந்த கல்பாசி, இப்போ இதோட வந்து வெங்காயமும் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். இதில் உப்பு போட்டு கொஞ்சம் தான் வதக்கிடணும். கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வெங்காயத்தை நல்லா வதக்கிடணும். ஆனியன் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து சேர்த்துடலாம். 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இது பச்சை வாடை போகிற வரைக்கும் வந்து வதக்கிக்கலாம். இப்போ ஜிஞ்சர் கார்லிக்கோட பச்சை வாசம் போயிடுச்சு. தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இதோட மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவுக்கு மசாலா போட்டுக்கோங்க. நான் வந்து 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போ தக்காளி நல்லா வந்து மசிகிற வரைக்கும் வந்து இதை வதக்கிக்கலாம். நல்லா தக்காளி மசிஞ்சதுக்கப்புறமேட்டுக்கு மட்டன் பீசஸ் வந்து இதில் சேர்த்துடலாம். இப்போ தக்காளி வந்து நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து மட்டன் ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு வேகட்டும். இப்போ நம்ம வந்து வதக்கி வச்சுருந்ததெல்லாம் ஆறிச்சு, அதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சாச்சு. இதையும் வந்து மட்டனோட சேர்த்துடலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கிரேவி நல்லா தண்ணியாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் எனக்கு கொஞ்சம் திக்காக தான் பண்ண போகிறேன். இதை மூடி வச்சு வேக வச்சிடலாம். ஒவ்வொரு மட்டன் வந்து ஒவ்வொரு மாதிரி வேகும், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் விசில் விட்டுக்கோங்க. குறைஞ்சது ஒரு 5-6 விசிலாச்சும் விடணும். இப்போ இதை மூடி போட்டு விசில் போட்டுடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு தடவை உப்பு கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் எனக்கு இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டது, கொஞ்சோன்னு போட்டிருக்கேன். இதை மூடி வச்சிடலாம். ஒரு 5 விசில் வர வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். இப்போ நான் குக்கரை ஆஃப் பண்ணிட்டேன். விசிலும் இறங்கிருச்சு. திறந்து பார்த்துடலாம். மட்டன் கிரேவி இப்போ ரெடி ஆயிடுச்சு. மட்டன்லாம் கூட நல்லா வெந்துருச்சு. இப்போ யம்மியான மட்டன் கிரேவி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. என்ஜாய். பாய்.